أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا نبينا مولانا محمد على آله وصحبه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். அவனின் சாந்தியும் சமாதானமும் அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், சூஃபிகள், முத்தகீங்கள், குறிப்பாக இங்கு வருகை தந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய பேரருளும் சாந்தியும் என்றென்றும் உண்டாகட்டு என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு 3வது ரமலானுடைய நோன்பை நோற்றுவிட்டு அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய நோன்பிலே உள்ள சிறிய பெரிய தவறுகளை மன்னித்து நம்முடைய நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இன்ஷா அல்லாஹ் இன்றைய இரவினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், கடன் வாங்கல் கொடுக்கல் என்பது இன்றைக்கு மனிதர்களிடத்தில் எல்லா இடத்திலும் நிகழக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அந்த கடனை பற்றியும் கடனுடைய கடமையை பற்றியும் மார்க்கம் நமக்கு என்ன சொல்லித் தருகிறது என்பதே இன்ஷா அல்லாஹ் இன்றைய இறைவனுடைய பயானாக இருக்கிறது. அல்லாஹ் நம்ம அனைவர்களுக்கும் கடனற்ற ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் அமைத்து கொடுப்பானாக. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான் கடனை பற்றி, நம்பிக்கையாளர்களே, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தவணையின் மீது உங்களுக்குள் கடனை கொடுத்து கொண்டால் அதனை எழுதி கொள்ளுங்கள். தவிர கடன் கொடுத்தவனோ அல்லது வாங்கியவனோ உங்களில் எவர் எழுதிய போதிலும் அதனை எழுதுபவர் நீதமாகவும் எழுதவும். அவ்விருவரும் எழுத முடியாமல் எழுத்தாளரிடம் கூறினால் எழுத்தாளர் நீதமாக இருக்குமாறு அல்லாஹ் அவருக்கு அறிவித்து தருகிறபடியே எழுதி கொடுக்க மறுக்க வேண்டாம். அவர் எழுதி கொடுக்கவும், தவிர கடன் வாங்கியவரோ கடன் பத்திரத்தின் வாசகத்தை கூறவும், வாசகம் கூறுவதிலும் அதை எழுதுவதிலும் தன் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளவும். ஆகவே அதில் எதையும் குறைத்துவிட வேண்டாம். வாசகம் கூற வேண்டிய கடன் வாங்கியவர் அறிவற்றவராக அல்லது வாசகம் கூற இயலாத வயோதிகராக அல்லது சிறுவராக அல்லது தானே வாசகம் சொல்ல சக்தியற்ற ஊமை போன்றவராக இருந்தால் அவருடைய பொறுப்பாளர் நீதம் வாசகம் கூறவும். மேலும் நீங்கள் சாட்சியாக அங்கீகரிக்கக்கூடிய உங்கள் ஆண்களின் நேர்மையான இருவரை அக்கடனுக்கு சாட்சியாக்குங்கள். அவ்வாறு சாட்சியாக்க வேண்டிய ஒருவர் ஆண்களாக இல்லையெனில் ஒரு ஆணுடன் நீங்கள் சாட்சியாக அங்கீகரிக்கக்கூடிய 2 பெண்களை சாட்சியாக்க வேண்டும். ஏனென்றால் பெண்கள் பெரும்பாலும் கொடுக்கல் வாங்கலை அறியாதவராக இருப்பதன் காரணமாக அவ்விருவர் பெண்களில் ஒருத்தி மறந்துவிட்டாலும் மற்றொரு பெண் அவளுக்கு அதை யாவும் ஊட்டுவதற்காக இவ்வாறு செய்யவும். சாட்சிகள் அவர்களுக்கு தெரிந்தவற்றை கூற அழைக்கப்படும் போது சாட்சி கூற மறுக்க வேண்டாம். மேலும் கடன் சிறிதாயினும் பெரிதாயினும் உடனுக்குடன் எழுதி கொள்ளவும். அதனை தவணை வரும் வரை அதனை எழுதாமல் சோம்பல் பட்டு இருந்து விடாதீர்கள். கடனை ஒழுங்காக எழுதி கொள்ளவும். இது அல்லாஹ்விடத்திலே வெகு நீதியானதாகவும் சாட்சியத்திற்கு வெகு உறுதியானதாகவும், கடனின் தொகையோ அல்லது தவணையை பற்றியோ நீங்கள் சந்தேகப்படாமல் இருக்க மிக்க பக்கபலமாகவும் இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களுக்குடையிலே ரொக்கமாக நடத்தி கொள்ளும் வர்த்தகமாக இருந்தால் அதை நீங்கள் எழுதி கொள்ளாவிட்டாலும் அதனால் உங்கள் மீது குற்றமில்லை. ஆயினும் ரொக்கமாக நீங்கள் வர்த்தகம் செய்து கொண்ட போதிலும் அதற்கு சாட்சியாக ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் தவறாக எழுதுமாறு எழுத்தாரே பொய் கூறும்படி சாட்சியை துன்புறுத்தக்கூடாது. அவ்வாறு நீங்கள் துன்புறுத்தினால் நிச்சயமாக அது உங்களுக்கு பெரும் பாவமாகும். அதனால் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் கொடுக்கல் வாங்கலை பற்றி தன் சட்டங்களை உங்களுக்கு இப்படியெல்லாம் கற்றுக் கொடுக்கிறான். மேலும் அல்லாஹ் அனைத்தையும் மிக அறிந்தவனாகவான். ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யார் மக்களின் பணங்களை கடனை அடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வாங்குவார்களோ அல்லாஹ் தஆலா அந்த கடனை அடைக்க வைப்பான். யார் கடன் வாங்கும் போது அடைக்கக்கூடாது என்ற எண்ணத்திலே வாங்குகிறார்களோ அல்லாஹ் அந்த பொருளாதாரத்தை அளிக்கிறான்.
நூல் புகாரி. ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நான் மிஹராஜ் இரவில் சுவனத்தின் வாசலில் இப்படி எழுதப்பட்டிருந்ததை பார்த்தேன். தர்மம் அதனுடைய நன்மை 10 மடங்குகளாகும், கடன் அதன் நன்மை 18 மடங்குகளாகும். நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடம் கேட்டேன், ஜிப்ரீலே, எதனால் தர்மத்தை விட கடன் சிறந்தது என்று கேட்டேன். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள், தர்மம் கேட்பவன் தன்னிடத்திலே பணம் இருந்தாலும் யாசகம் கேட்பார், கடன் கேட்பவர் தேவைக்காக மட்டுமே கேட்பார். தேவை இருந்தால் மட்டும். ஆகமான கடன் நிறைவேற்றப்படுகிற கடனை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய வார்த்தை, இறைவனின் ஆகமாக்கப்பட்ட வழிகளில் ஒன்றுதான் கடன். ஆனால் அந்த கடன் சரியான முறையில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் நாம் சிந்தனையிலே பிரதானமாக இருக்க வேண்டும். மேற்கூறப்பட்ட வாசகம் நபிமொழி 2ஐயும் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். குர்ஆனிலே மிக நீண்ட வசனம் எதுவென்றால் கடனை குறித்து அல்லாஹ் பேசியிருக்கிற இந்த வசனம்தான். கடன் விஷயத்திலே இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கும் என்பதால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடன் விஷயத்திலே நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்பதாக அழுத்தமாக சொல்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்கள் வார்த்தையிலே கடன் வாங்கும்போது திருப்பி அடைக்க வேண்டும், கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் கடனை பெற வேண்டும். அப்போதுதான் கடனை அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லாஹ் ஏற்படுத்துவார். மாறாக எந்த தேவை நிறைவேறினால் போதும், அதை திருப்பி தர தேவையில்லை என்கிற எண்ணத்திலே நாம் பெற்றால் பணம் நம் கையில் வேண்டுமானால் இருக்கலாம், ஆனால் அந்த பணத்திலே இருக்கிற அபிவிருத்தி அல்லாஹ் எடுத்து விடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடனாளியோடு இருக்கிறான், கடன் பெற்றவரோடு இருக்கிறான். அவர் அந்த கடனை அடைக்கும் வரை, அல்லாஹ் வெறுக்கிற காரியங்களில் அவர் பங்கு பெறாதவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கடனாளியோடு இருக்கிறான். உண்மையிலேயே கடன் என்பது ஆகமான தேவைகளுக்காக பெறப்பட வேண்டுமே தவிர எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆடம்பர செலவுகளுக்காக கடன் வாங்குவதை இஸ்லாம் வெறுக்கிறது. அப்படி ஆடம்பரத்திற்காக வாங்கப்படுகிற கடன் அதிலே இறை உதவி இருக்காது என்பதையும் இந்த நபிமொழி நமக்கு உணர்த்துகிறது. இன்றைக்கு வாங்கப்படுகிற பெரும்பாலான கடன்கள் அனைத்தும் ஆடம்பர செலவுகளுக்காகவே வாங்கப்படுகிறது. அப்படிப்பட்ட கடன்களை விட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை பாதுகாப்பானாக. ஹஸரத் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு ஷஹீதிற்கு அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும் கடனை தவிர. ஹஸரத் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ்வின் பாதையிலே கொல்லப்படுவது எல்லா பாவங்களுக்கும் பரிகாரமாக இருக்கும் கடனை தவிர. மரணத்திலே ஆக சிறந்த மரணம் என்பது இறை பாதையிலே கொல்லப்படுவதுதான். ஆனால் அப்படி கொல்லப்பட்டாலும் அவர் கடனாளியாக இருந்தால் அந்த மாண்பு அவருக்கு கிடைக்காது என்றால், கடன் வருகிற விஷயத்திலே திரும்ப அந்த கடனை அடைக்கிற விஷயத்திலும் நாம் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதையே நாம் யோசிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நமக்கு அனைவர்களுக்கும் கடனற்ற ஒரு வாழ்க்கையை, நோயற்ற ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் அனைவர்களுக்கும் நாம் கொடுப்பானாக. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நவைத்து சௌமாதீன் அன்னதாயி வரலி ரமலானி ஆதி சனத்தி இல்லாஹி தாலா. இந்த வருடத்து ரமலான் மாதத்து வரலான நோன்பை நாளை அதாவாக அல்லாஹ்வுக்காக நோக்க நியத்து செய்கிறேன்.